உங்களை எல்லாம் நம்பி வீட்டுக்குள்ள விட்ட பாவத்துக்கு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றீங்க ஆ? ஐயோ அம்மா ஐயோ ஐயோ வலிக்குது சார் அம்மா கண்ணு போச்சு சார் கண்ணு தானே, கண்ணோட சேர்த்து உன் மூஞ்சி முகரக்கட்டை எல்லாமே போயிடும் இன்னைக்கு. ஐயோ வேணாம் சார் வலிக்குது சார் அம்மா ஐயோ ஐயோ வலிக்குது சார் வேணாம் சார் நான் வேணும்னு எதுவும் பண்ணல சார் ஐயோ ஐயா வலிக்குது வலிக்குது அம்மா வெறும் ஸ்கேல் அடிச்சதுக்கே உனக்கு இந்த வலி வலிக்குதுன்னு துடிக்கிறியே ஆ? ஊர்ல உள்ள எல்லாரும் வாயை கட்டி வயிற்ற கட்டி அம்புட்டு கஷ்டப்பட்டு ஏழை எளிய மக்கள் தன் குடும்ப கஷ்டத்துக்காக நகையை வாங்கி அடகு வச்சு குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஏதோ பண்ணுனா நீ அந்த நகையை களவாண்டுகிட்டு ஊரை விட்டு ஓடுறியா? ஊரை விட்டு மட்டும் பண்ணல சார் இது நான் மட்டும் தனியா பண்ணல சார் ஐயா ஐயா ஐயோ நம்மளையும் கோத்து விட்டாளா? யார் பண்ணா? யாரோட சேர்ந்து பண்ண? சொல்லு, வாயத்தை வந்து சொல்லு. ஒரு பொண்ணை அடிக்கிறது பாவம்னு நினைச்சு ஒதுங்கி போற ஆளு. ஆனா ஊர்ல உள்ள எல்லார் வயிற்றுலையும் நீ அடிக்கும் போது உன்ன மாதிரி ஆளுங்களை அடிக்கிறதா தப்பே கிடையாது. சொல்லு, வாய்த்துற சொல்லு, சொல்லுடி. சார் என்னையே அடிக்காதீங்க சார் பக்கத்துல இருக்கால என் புருஷன் தான் சார் அவர் தான் சார் சொன்னாரு அதனாலதான் சார் நாங்க போனோம். ஏண்டா ஆம்பளையா லட்சணமா ஆ? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணவளுக்கு சம்பாரிச்சு போடுறதுக்கு துப்பு இல்ல. பொண்டாட்டி வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு நீ அவங்க வீட்டுக்கே வெடி வைக்கிறியா நீ? ஐயோ சார் வலிக்குது சார் வலிக்குது சார் வேணாம் சார் நான் வேணும்னு பண்ணேன் சார் அவங்க என் பொண்டாட்டி கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருந்தா நான் எதுக்கு சார் இப்படி பண்ண போறேன்? என்ன சொன்ன சார்? என்னைக்குமே நியாயத்தை ரெண்டு பக்கமும் கேட்டுட்டு அடிங்க சார், ஒரு பக்கத்துக்கே அடிக்கிறீங்க. என்கிட்டயே திமிர் பேச்சு பேசுறியா? என்னடா சொல்லுடா. ஏன் சார் அந்த படுபாவி பையன் என்ன சரிமா சார் பண்ணா? இடத்த வித்த காசை எனக்கு என் பொண்டாட்டிக்கு கொடுக்க வேண்டிய பங்கு ஒழுங்கா கொடுத்துருந்தா நாங்க பாட்டுக்கு பங்கு வாங்கிட்டு எங்கிட்ட கண்காணாத இடத்துக்கு போயிருப்போம். ஆனா அந்த படுபாவி பையனும் அவன் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கொடுக்க கூடாது, அவனே ஆளை வச்சு அதை களவாண்டுட்டு போலீஸ்கிட்ட இவங்க தான் திருடினாங்கன்னு சொல்லி நம்ம போட்டு கொடுத்து இவங்களை காலம் முழுக்க லேடம் கட்டி உள்ள போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் சார். அதான் சார் உண்மை. நாங்க மட்டும் தப்பு பண்ணல சார், தப்பு பண்ண தூண்டினவனே அவன் தான் சார். அவன் அப்படி பண்ணவன் தான் சார். நான் வேணும்னு அவன் பண்ணது அவனுக்கே விட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆப்பு வச்சேன். வலிக்குது ஐயோ வேணாம் சார் வலிக்குது சார் ஐயோ அப்பா. ஏண்டா அவன் அப்படி பண்றானா போலீஸ் கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? எங்க சார் சொல்லதானே சார் செஞ்சோம். ஸ்டேஷன்ல அவங்க வந்துட்டு பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு தண்ணி கட்டிட்டு வந்தான் சார். இவன் வெறுமே அவங்களுக்கு போன் போட்டு கேளுங்க சார். குடும்பமே பக்கா ஃப்ராடு 420 குடும்பம். கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் ஈவு இறக்கமே இல்லை. உங்க வீட்டுல அடுப்பறினா யார் வீட்டு அடுப்ப வேணாலும் அனுப்பிங்க. உங்க எல்லாத்தையும் லாடங்கிட்ட கட்டுல இன்னைக்கு என்ன கதிக்கு அழக போறீங்க பாரு. ஏய் இங்க வாடா சார் நான் எதுவுமே பண்ணல சார். ஏய் வான்னு சொன்னேன் சார். முளைச்சு 3 இளவடல ராஸ்கல். சின்ன பிள்ளைகிட்ட காதல் வார்த்தை பேசி காதல் ஆசை உண்டு பண்ணி அவங்க குடும்பத்தை அழிக்கணும்னு சேர்ந்து குடும்பத்தோட சேர்ந்து பிளான் போட்டிருக்க. காதல் ஆசையெல்லாம் எங்கிட்டு போகுதுன்னு பாரு. ஏண்டா பெரியவங்க தான் ஏதோ முட்டாள்தனமா இந்த மாதிரி வேலை பாக்குறாங்கன்னா நீ எல்லாம் படிச்ச பையன் தானே? உனக்கெல்லாம் அறிவில்லை, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு உனக்கு சொல்றதுக்கு என்ன வாயில் என்ன கொள்ளுக்கட்டையா இருந்துச்சு? வாயில் இந்த கொள்ளுக்கட்டையெல்லாம் இன்னைக்கு வெளியே எடுக்கிறேன் பாரு. இந்த வாய் தானடா சின்ன பிள்ளைங்க கிட்ட எல்லாம் காதல் வசனம் பேசி அவங்க வாழ்க்கையும் அவங்க படிப்பையும் கெடுக்கிறது. இந்த வாய் இருக்க போக தானே நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்க. இந்த வாயே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு நான் அடிக்கிற அடியில அவன் வாய் கிளியா போகுது பாரு. இங்க வருவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலண்ணா. ஆனா நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம்.
இப்ப கூட அவங்க பண்ணின துரோகம் கண்ணுக்குள்ள வந்து வந்து நின்றுட்டு போகுதுப்பா. என்ன பண்ணி தொலைகிறது? வயசாகி போச்சு. நாங்களே என்ன 10 பிள்ளைங்களா பெத்து வச்சிருக்கோம், ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம். அவளுக்காக தான் உன்னையும் சேர்த்து வச்சிருக்கோம். என்ன நாங்க மண்டைய போட்டதுக்கு அப்புறம் மொத்தமா அவளுக்கு தான் வரப்போகுது. ஆனா அந்த குடும்பம் அதுக்கு முன்னாடியே நகை நகை நகைன்னு வரதட்சணை கேட்டு அப்படி படுத்துறாங்க. வரதட்சணை கேட்கிற குடும்பத்துல பிள்ளைய கட்டி கொடுத்தா கடைசியில அவ என்ன நல்லாவா இருப்பா? அதனாலதான் நாங்க பொண்ணு கொடுக்க மாட்டோம். நாங்க என்ன வேணும்னு இது பண்ணோம். வயசானவங்க ஏதோ எனக்கு நகை நட்டுன்னு எங்கள் வீட்டில் எல்லாம் சேர்த்து வைக்கவும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த மாதிரி அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற நட்பாசையிலேயே அந்த அம்மா அப்படி கேட்டுட்டாங்க. ஆனாலும் சுருளி எங்களுக்கு பண்ண உதவிக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். வாங்க, அவங்க உங்க பொண்ணை எப்படி வச்சுருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் மற்றதை பேசிக்கலாம். சரி. ஏங்க நம்ம குடும்பத்தை இப்படி எல்லாம் ஒற்றுமையா பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குல்லங்க. ஆமா மகா, தப்பு பண்ணாதவங்க இங்க யாரு இருக்கா? எல்லாருமே எல்லா நேரத்துலயும் ஒவ்வொரு வகையான தப்பு பண்றது தான். ஏன் நம்ம கூட பண்ணலையா என்ன? இவங்க எல்லாத்தையும் தலைமொழிகிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்தோம். அதுவும் கூட தப்பு தானே. ஆமாங்க. சரி, எல்லாமே முடிஞ்சதாவே இருக்கட்டும். இனி எந்த பிரச்சனையும் வேண்டாம். என்ன எனக்கு இருக்க கவலையே அக்காவோட வாழ்க்கையில அவங்க களவாண்டுட்டு போன நகை நட்டெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அவங்க கொஞ்சம் நிம்மதி ஆயிடுவாங்க. அதே மாதிரி உமா வாழ்க்கையிலே ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க. அவங்கள கஷ்டப்படுத்தி கஷ்டமான சூழ்நிலையில் வச்சுக்கிட்டு நம்ம இங்க நிம்மதின்றதே இல்லை. டேய் தம்பி. அக்கா வாக்கா உட்காரு. இருக்கட்டும்டா, நீ பேசுனதெல்லாம் கேட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இப்படியாப்பட்ட ஒன்றா இத்தனை நாளாக புரிஞ்சுக்காம இருந்துட்டோன்னு அசிங்கமாக இருக்கு. பரவாயில்லடா. நானும் தங்கச்சியும் வேணா எவ்வளோ கேவலமான இதாக இருந்திருக்கலாம். ஆனால் நீ நல்லவனா இருக்கடா. நம்ம தாத்தா மாதிரியே எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்கறதா இருக்கட்டும். எல்லா வகையான குணமுமே உங்ககிட்ட இருக்குடா. ரொம்ப இதுல சந்தோஷமா என்னக்கா இருக்குடா. இருக்கு? அது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டேன். அவன் மொத்தமாக அவங்கள இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டான். கண்டுபிடிச்சி ஆளை தூக்கிட்டானா அதுக்கப்புறம் உன் கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிடும். சரியா? நீ கல்யாணம் பண்ணி எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட. ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இருக்காது. சரிடா தம்பி. உன் கூடவே பொறுக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. போன ஜென்மத்தில் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன்டா. அதான் உன்ன மாதிரி ஒருத்தன் எனக்கு தம்பியா கிடைச்சிருக்கான். உனக்கெல்லாம் இது நியாயமா? பெத்த பையனுக்கு தட்டுல உன் மருமகளுக்கு இலையில, அதுவும் எனக்கு இத்துளூண்டு உன் மருமகளுக்கு முட்டை மட்டன் எல்லாத்தையும் அள்ளி வச்சிருக்க. ஏண்டா, வருங்காலத்துல என் குடும்பத்தை ஆள போறவள என் மருமக தான். என் மருமக இப்படி சாப்பிட்டு வச்சு இருந்தா தானே கடைசியில என் இடத்துக்கு வந்து உன்னை எல்லாம் ஆட்டி வச்சு நல்லா குடும்பத்தை நடத்த முடியும். அதுக்கு தான் இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது எனக்கு இந்த மாதிரி வகை வகையா ஆக்கி போட்டு இப்படி பரிமாறி அழகு பார்த்திருப்ப. சொல்லு பாப்பா. நாள்ல ஒரு நாளாவது நீ வேலை வெட்டிக்கு போய் கையில 15 கொடுத்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். அப்படிதான் ஒண்ணும் துப்பு இல்லையே. என் மருமக வந்தோன்னு தான் இந்த வீட்டுல மகாலட்சுமி குடியேறி இருக்கா. அப்படி இருக்கும்போது என் மருமகளுக்கு தான் செய்ய முடியும். நீ நடத்து. இனிமே மருமக ராஜ்யம் தானே. நான் எனக்கு சொல்றதுக்கு இருக்கு. மருமகளுக்கு வெள்ளாட்டு கறியா வாங்கிட்டு வாடானா. அம்மா வெள்ளாட்டு கறி இம்புட்டு வர சொல்றாமா அப்படின்னு சொல்லி போய் மீனை போய் கிலோ கணக்குல வாங்கிட்டு வெள்ளாட்டு கறி வெறும் 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருக்க. அதுல 100 கிராம் கொழுப்பு. இதுல போய் என்னத்தை செய்யறது? நீ வாங்கிட்டு வந்த அளவுக்கு அதை தூக்கி மூஞ்சில தான் வீசணும். என்ன பண்றது? மருமக நல்லா சாப்பிட்டு வைக்கணும்னு அவளுக்கு மட்டும் வச்சேன். பாசமா இருக்கத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த. என் அப்பா அம்மாவும் இப்படிதான் எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. பாவம் அவங்க இப்ப என்ன பண்றாங்களோ தெரியல. விடுமா. இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு காலம் இல்ல ஒரு காலம் அவங்களும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. அப்ப அவங்களே வீடு தேடி வருவாங்க. ஒரு காலம் வீடு தேடி வர்றது என்ன, இன்னைக்கே வீடு தேடி வந்துட்டாங்க.